அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு நம்ம தகவல்கள் சொல்லிட்டு வராங்க. இதுல நம்ம முக்கியமா நிறைய மாணவர்கள் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு நினைச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனியார் பல்கலைக்கழகமாக கன்சிடர் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா விஐடின்னு சொல்லுவாங்க, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்பல்சரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐடி ட்ரிபிள்இ 2026 அப்படிங்கிற இந்த வருஷத்துக்கான இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எழுதியிருக்கணுங்க. இந்த எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஐடியில் அட்மிஷன்ஸ்ங்கிறது தராங்க. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட், சரி சார் விஐடியில் எப்படி சார் நம்ம ஈஸியாக சீட்டு வாங்குறது, விஐடியோட அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஒரு சில பேர் சில விஷயங்களை மட்டும் படிங்கிறாங்க, ஒரு சில பேர் ரேங்க்குங்கிறாங்க, ஒரு சில பேர் மார்க்குங்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக என்ன தான் பண்ணுறாங்க? முதல் விஷயம். ரெண்டாவது, சில பேரண்ட்ஸ் கேட்டாங்க, ஓகே சார் விஐடியோட அட்மிஷன் ப்ராசஸ் பற்றிலாம் எனக்கு கிளியராக தெரியும், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சேர விரும்புகிறேன் வெள்ளூர் பிரான்ச்சில், எனக்கு என்ன மார்க் எடுத்தால் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதா இதில் சில பேர்த்தோட கேள்வியாகவும் இருக்குது. ஸோ இந்த விஐடியோட டோட்டல் அட்மிஷன் ப்ராசஸ் மற்றும் வெள்ளூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுங்கிற விஷயம் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ விஐடி ட்ரிபிள்இ அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு விஐடிங்கிற கல்லூரியில் சேர முடியும். ஸோ இந்த விஐடி ட்ரிபிள்இ 2026 பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், விஐடி ட்ரிபிள்இயோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொடுக்குறது மேக்ஸ். இதை மேக்ஸ் இல்லைன்னா பயோன்னு சொல்லுவாங்க. அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் குரூப் படிச்சிருப்பாங்க, சில பேர் பயோ சிஎஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க மொத்தம் 125 கேள்விகள் கேட்பாங்க. இல்லை மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜிலிருந்து இவங்க மொத்தம் 40 கேள்விகள்ங்கிறது கேட்பாங்க. ரெண்டாவது ஃபிசிக்ஸ், இதுலேருந்து ஒரு 35 கேள்விகள் கேட்பாங்க. மூணாவது கெமிஸ்ட்ரி, இதில் ஒரு 35 கேள்விகள். அடுத்து ஆப்டிடியூட், இதில் ஒரு 10 கேள்விகளும், மற்றும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷை 5 கேள்விகள் சொல்லி மொத்தம் இந்த 125 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 125 கேள்விகளை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மார்க், ரிசல்ட், அட்மிஷன் எல்லாமே. இப்போ இதில் நம்ம விஐடியில் இன்னும் நம்ம ஈஸியாக எப்படி ஜாயின் பண்ணுறது, ஈஸியாக மீன்ஸ் எப்படி நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமையை ரெண்டாக பிரிங்க. ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 3 பகுதி ஒன்று வருங்க. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பயோ, இல்லைன்னா ஃபிசிக்ஸ், இல்லைன்னா கெமிஸ்ட்ரி. மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் எங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பாடப்பிரிவுகள் இருந்தால் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் நம்மளுக்கு 110 கேள்விகள் நமக்கு எதுலேருந்து வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து தான் வருது. அப்போ நம்ம மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் என்ன கொடுக்கணும், இதுக்கு தான் கொடுக்கணும். நம்ம எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வெறும் 15 கேள்விகளுக்கு உட்காந்து மாச கணக்கில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால முக்கியமாக மார்க் வாங்கக்கூடிய இந்த 3 பகுதியை விட்டுடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பாடப்பிரிவுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஸ்கோர் கிடைக்கும். அது மூலமாக அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அடிஷனலாக வச்சுக்கணும். சார் 110 கேள்விக்கு தயாராகிட்டேன் அப்படின்னா அடுத்து நான் இந்த 15 கேள்விக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இதில் ஓரளவுக்கு இங்கிலீஷில் ஓரளவுக்கு மார்க் வாங்கிடுங்க. இதில் கஷ்டங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் மேக்ஸ் நாலேஜ், மேத்தமெட்டிக்கல் ப்ளஸ் இங்கிலீஷ் லாஜிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா இதுலேயும் ஸ்கோர் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இது முதல் விஷயம். ஸோ அப்போ அதிகப்படியாக நீங்கள் சீக்கிரம் உள்ளுக்க போகணும்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 3 சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், ஓகே இப்போ நான் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டேன் சார், இதை தாண்டி வேறு என்ன சார் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே இவங்க ஒரு வித்தின் எ வீக் ரிசல்ட் கொடுப்பாங்க. இந்த ரிசல்ட்டு தான் ஒரு முக்கியமான விஷயமே. என்ன முக்கியமான விஷயம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு நம்ம உங்களுடைய மார்க்குங்கிறது வராதுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சார் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சார் இத்தனை மார்க் வாங்கினா இத்தனை ரேங்க் உங்களுக்கு கிடைக்குங்க, இத்தனை மார்க் வாங்கினா இந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டோட்டல் விஐடி ட்ரிபிள்இயை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிசல்ட்டுங்கிறது
எப்படி டிஸ்பிளே ஆகும்னா உங்களுடைய மார்க் வராது, ரெண்டாவது உங்களுடைய பர்சன்டேஜ் வராது, மூணாவது உங்களுடைய பர்சன்டைலும் வராதுங்க. சரிங்களா? அப்போ இந்த மூணுமே வராது. நீங்கள் என்ன எத்தனை கேள்வி கரெக்டாக அட்டன் பண்ணீங்க, எத்தனை கேள்வி தப்பாக அட்டன் பண்ணீங்க, எந்த விஷயமே நம்மளுக்கு வராது. அப்போ இந்த மூணுமே நம்மளுக்கு ரிசல்ட்டில் வராது. நம்ம ரிசல்ட்டில் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க். இந்த ரேங்க் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இந்த உங்களோட ரிசல்ட்டில் ரெண்டு விஷயம் மட்டும் தான் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குங்க, ரெண்டாவது நீங்கள் என்ன ரேங்க். இப்போ இதில் ஒரு கேள்வி வரும், உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஸோ இப்போ ரேங்க்குங்கிறீங்க, இப்போ இந்த ரேங்க்குங்கிறது ஆல் இந்தியா ரேங்கா, இல்லை ஸ்டேட் ரேங்கா, இல்லை கம்யூனிட்டி ரேங்கா அப்படின்லாம் கேட்கலாம். சரிங்களா? விஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ரேங்க் தான், அது வந்து ஆல் இந்தியா ரேங்க் மட்டும்தான். தமிழ்நாட்டுக்குன்னு தனி ஸ்டேட் ரேங்க் கிடையாது. அதேமாதிரி சில பேர் கேட்பாங்க, சார் இப்போ இவங்க வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. இப்போ இதே நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வரீங்க, இல்லை ஜோசா கவுன்சிலிங்கே போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டின்னு பிரித்து கொடுப்பாங்க. ஈவன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா சாஸ்திராவில் கூட வந்து கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் க்ரைட்டீரியாலாம் இருக்குது. பட் பிஐடியில் வந்து இந்த கம்யூனிட்டி கேட்டகரிங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வரும். என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரேங்க் மட்டும்தான் வரும். அந்த ரேங்க்லேயுமே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ரேங்க்கில் நம்ம எதிர்பார்ப்போம், நம்ம நல்லா எழுதியிருப்போம், நல்ல ரேங்க் வந்தோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரேங்க் இந்த பரிசு எழுதலைங்க. இந்தியா முழுமையாக இருந்து கடந்த வருஷமே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் இன்னும் கூடுதலாக ஒரு 50,000 சேர்த்திக்கோங்க, ஒரு 3 லட்சம் பேர் வரைக்கும் எழுதுவாங்க. இதில் முதல்ல அவங்க சொல்கிற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேங்க்குங்கிறது 1 லட்சம் ரேங்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான், லெஸ் தென் 1 lakh ரேங்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெள்ளூர் அண்டு சென்னையில் படிக்கிறதுக்கே வந்து நீங்கள் எலிஜிபிள்ங்கிறாங்க. நீங்கள் 1 லட்சம் ரேங்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வெள்ளூர்லேயோ சென்னையிலையோ நீங்கள் சீட் எடுக்கிறதுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸில் எலிஜிபிள். அப்படி 1 லட்சம் ரேங்க்குள்ளே வரலைன்னா நீங்கள் வந்து ஏபி கேம்பஸ்லையும் போபால் கேம்பஸில் மட்டும்தான் நீங்கள் போய் சீட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வரும், சரி சார் 3 லட்சம் பேர் எழுதுறாங்க, அப்போ நான் வந்து ஒரு 1 லட்சம் ரேங்க்குள்ளே வந்துட மாட்டேனா? 1 லட்சம் ரேங்க்குள்ளே வந்துட்டேன்னா எனக்கு வெள்ளூர்லேயும் சென்னையிலையும் சீட்டு கிடச்சிருந்தல ஈஸியாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வைக்கிறாங்க. 1 லட்சம் ரேங்க்குள்ளே வந்தாலுமே சில டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து சீட்டு கிடைக்கிறது ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்ல போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் கேட்டது தான். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டினியூஸாக கேட்டாங்க, சார் என் குழந்தை வந்து வெள்ளூரில் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும், அப்போ நான் எனக்கு என்ன ரேங்க் எடுத்தால் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 2, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 3, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 4, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 5ன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ இந்த 5 ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் சேரணும், ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லையும் சேரணும்னா என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல் தெரியணும். அப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த விஐடியோட கவுன்சிலிங் ப்ராசஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி எக்ஸ்பெக்டட் ரேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அந்த கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கோம், சாய்ஸ் ஃபில்லிங் விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு தகவல்களை பார்ப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். போன வருஷம் பிஐடி வெள்ளூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சில் என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஃபீ கேட்டகரி 1 and 2 போடலை. என்கிட்ட இருக்க டேட்டாங்கிறது கடைசி டேட்டாங்கிறது 3rd. இப்போ விஐடி வெள்ளூர், இது வந்து வெள்ளூர் கேம்பஸோட டீட்டெயில்ஸ் மட்டுங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. விஐடி வெள்ளூர் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 3, சரிங்களா? இந்த ஃபீ கேட்டகரி 3லேயே நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், 3700ங்கிற ரேங்க்குக்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது வெள்ளூரில் முடிஞ்சிருச்சுங்க. அதாவது ஃபீ கேட்டகரி 3ல முடிஞ்சிருச்சு. அப்போ 3700 ரேங்க் வந்தாலுமே ஃபீ கேட்டகரி 3கே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபீஸுங்கிறது நீங்கள் 3+ lakhs வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸுங்கிறது. இப்போ
இப்போ தேர்டு ஃபீ கேட்டகரிக்கே நமக்கு மெயினாக என்ன ரேங்க்குக்கு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3700 ரேங்க்குக்கு முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 4. ஃபீ கேட்டகரி 4க்கு என்ன ரேங்க் வாங்கினவங்களுக்கு ஃபீ கேட்டகரி 4 முடிஞ்சிருக்குன்னா 4த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 lakhs ப்ளஸ் 4+ lakhs ருபீஸ் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். 12533ங்கிற ரேங்க்குக்கு முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து ஃபிஃப்த் ஃபீ கேட்டகரிக்கு 23800க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட கோருங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. அப்போ 23800க்கு வெள்ளூர் கேம்பஸில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ 1 and 2 வரணும்னா 1க்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 600 ரேங்க்குள்ள வந்து நமக்கு சீட்டு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி ஃபீ கேட்டகரி 2வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1500 to 2000 அப்படிங்கிற ரேங்க்குக்கே நமக்கு வந்து சீட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிறதுக்கு சீட்ஸ் எல்லாமே போன வருஷம் க்ளோஸ் ஆகிருக்கு. அதை நான் மென்ஷன் பண்ணலை, பட் என்கிட்ட இது வந்து அஃபிஷியல் டேட்டா. இந்த ரேங்க்குக்கெல்லாம் இந்த ஃபீ கேட்டகரியில் சீட்டு கிடைச்சது. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் இப்போ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்மளால் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ இப்போ எவ்வளோ ரேங்க் வாங்கினா உங்களுக்கு வந்து இந்த சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கலாம். என்ன ஃபீ ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான A to Z டீட்டெயில்ஸ் நம்மளால் சொல்ல முடியுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து VIT கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் SRM கவுன்சிலிங், சாஸ்திரா கவுன்சிலிங், அப்பார்ட் ஃப்ரம் தட் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கவுன்சிலிங், பேராமெடிக்கல் கவுன்சிலிங், எல்லா விதமான கவுன்சிலிங்கான சப்போர்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.